மீனராசினரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் பொய் சொல்லாமல் இருக்கிறது, சும்மா சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சும்மா இல்லை, அது பொய். பொய் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லாமல் இருக்கிறது அப்படின்றதோ, நான் வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடாமல் இருப்பது, அதே போல் வந்து பார்த்தோம்னா பிறரை வந்து கடினமான வார்த்தையால் எதுவும் பேசாமல் இருப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமாக மீனராசினருக்கு 2026 தேவை. அது வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலே மற்றது எல்லாமே அவர்களை தேடி வரும். அவர்களுக்கு வந்து நாம் வந்து எப்படி வந்து ஒரு கும்பராசினருக்கு பணத்தை பிடுங்கிறதுக்கு மனதை வந்து கெடுப்பதற்கெல்லாம் நிறைய பேர் சுற்றி இருப்பாங்கன்னு சொல்கிறாங்களோ, அது மாதிரி மீனராசினரை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடப்பதற்கு எல்லாம் சுற்றி ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க. இவர்களுடைய வாயினாலேயோ இவர்களுடைய எண்ணத்தினாலேயோ ஒரு கோபத்தினாலேயோ அவர்கள் அதை வந்து தடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அந்த லக்கு, அந்த ஃபார்ச்சூன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மீனராசினரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியாக வேண்டாது. இப்போ நான் லெதர் யூசேஜஸ் கூட நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து 10-15 வருஷமாகவே லெதர் யூசேஜ் வேண்டாம் அப்படின்றது தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இறந்த எந்த ஒரு பொருளையுமே நம்ம வீட்டிலேயே வைக்கிறது கிடையாது. நமக்கு வந்து நம்மளுடைய தாய் தந்தையரானாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, அவ்வளோதான் இடம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு குறிப்பிட்ட நாள் அப்படின்றது 24 மணி நேரத்துக்கு மேலே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய இது இருக்குது. ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் கேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த டெட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கேரி பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் அதில் பார்க்கணும். காரணம் வந்து பார்த்தோன்னா நிறைய தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இதனால அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி அவர்களுக்கு சொல்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய புதிய புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, வேலை கிடைக்காதவங்களாம் ரொம்ப காலமாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வேலையில் பணம், அதை ப்ரொமோஷன், பதவி உயர்வு அப்படின்ற மாதிரியான விஷயம் ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு பணம் எதுவும் அதிகமாக வராது. எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து எனக்கு பொறுப்பு அதிகம் பண்ணிட்டாங்க, ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும்ல, இன்க்ரிமெண்ட் இருக்காது. இன்க்ரிமெண்ட்னு சொல்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது வேலையில் வரும்போது கண்டிப்பாக தொழில் ரீதியாகவும் அவர்களுக்கு வந்து அவர் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் மீனராசினருக்கு அப்படின்னு சூப்பராகவே சொல்லலாம். கண்டிப்பான முறையில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சொல்கிற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் தவிர்த்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலே போதும். பெருசாக வந்து கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு போயோ இல்லை வேறு பரிகாரங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமோ தேவையில்லை. இந்த ஒரு 3-4 விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து சொல்லாமல் விட்டுட்டாங்கனாலே, செய்யாமல் விட்டுட்டாங்கனாலே போதும், நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் மீனராசினை பொறுத்தவரைக்கும். ஓவராலாகவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது.